உதயம் நேயர்களுக்கு வணக்கம். நன்றாக. இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக பெரியாரிய, மார்க்சிய, தமிழ் தேசிய சிந்தனையாளர் திருமிகு தோழர் தியாகு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், கீழடியை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவுக்கு ஆதாரங்கள் இல்ல, தொழில்நுட்ப ரீதியான ஆதாரங்கள் கிடைக்கல அப்படின்னு மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க அவருடைய கருத்தை? தொடக்கத்திலிருந்தே தமிழர்களின் தொன்மையை மறுப்பது இப்போது இருக்கிற ஆட்சியாளர்களுடைய வாடிக்கையான பணி. கீழடியில் அவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு கீழறுப்பு வேலை செய்தார். அமர்நாத் ராமகிருஷ்ணாவினுடைய பெரும் முயற்சியினால் கீழடியில் கொஞ்சம் குழிகளை தோண்டி தொழில் எச்சங்களை சேகரித்து முறைப்படி அறிவியல் ஆய்வுக்கு அனுப்பினார்கள். அப்படி அனுப்பிய போது அவங்க என்ன கண்டறிந்தார்கள் என்றால், அமெரிக்காவில் இருக்கிற பீட்டா ஆய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்ட போது 2600 ஆண்டு பழமை வாய்ந்த கரிமங்கள் என்பதை அவங்க கண்டுபிடித்து சொன்னாங்க. அதே போல எலும்பு துண்டுகளை சேகரித்து 70 எலும்பு துண்டு மாதிரிகளை அவர்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு அதுக்கு அனுப்புனாங்க. அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில் கால்நடை வளர்ப்பு, உழவு இரண்டுமே அந்த மக்கள் தொழிலா இருந்திருக்கு என்பதை கண்டறிந்தார்கள். அங்கு கிடைத்த கட்டட அமைப்புகள், செங்கல்களை ஒட்டுவதற்கான பொருட்கள், உரை கிணறுகள், இதனுடைய மாதிரிகளை எல்லாம் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பிய போது மிக புதுமையான, இன்றைக்கும் புதுமையாக கருதப்படக்கூடிய கட்டுமான பொருட்கள், தரமான கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை சொன்னார். இத்தனைக்கு இதுவரைக்கும் 10 விழுக்காட்டு பரப்பில் தான் இந்த தொல்பொருள் அகழ்வாய்வு நடைபெற்றிருக்கு. இன்னும் 90 விழுக்காடு நடக்க வேண்டியது இருக்கு. ஆனா இந்த முடிவுகள் வர ஆரம்பித்து மக்களிடமிருந்து ஒரு உற்சாகமான எதிர்பார்ப்பு வந்து, திருவிழாவுக்கு கூடுவது போல கீழடியில் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் தினமும் போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. தமிழர்களுக்கு ஒரு பெருமிதமான அடையாளமாக அது கருதப்பட்டுச்சு. சங்ககால தமிழர் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படிப்பட்ட நகரங்களை அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை வைகைக்கரை நாகரிகமாக இதை பார்த்தாங்க. நான் தான் போய் பார்த்தேன். நேர்ல போய் அதெல்லாம் பார்த்து மகிழ்ந்தோம். இந்திய அரசு என்ன செஞ்சுச்சுன்னா, இந்த ஏஎஸ்ஐ எனப்படுகிற ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதனுடைய ஒரு அதிகாரி தான் அமர்நாத் ராமகிருஷ்ணா. அவரை உடனே அங்கிருந்து தொலைதூரத்துக்கு மாற்றி போட்டாங்க. இந்த பாதி ஆய்வு நடந்து கொண்டிருக்கும் போது எப்பயும் ஒரு அறிவியல் ஆய்வாளர் அப்படியெல்லாம் தூக்கி அடிக்க முடியாது. ஆனா தூக்கி அடிச்சார். அடிச்சுட்டு வேற ஒருத்தரை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சார். வந்த உடனே இந்த அகழ்வாய்வை நிறுத்திட்டார். இதை தொடர்ந்து தோண்டி கொண்டு போவதில் அர்த்தம் இல்லை, ஒண்ணு புதுசா எதுவுமே இல்லை என்று அவர் சொல்லிட்டார். அப்ப இந்த தேக்கரணையை உடைப்பதற்காக வழக்கு போட்டார். அந்த வழக்கில் தான் இந்த ஆய்வு தொடர வேண்டும், அமர்நாத் ராமகிருஷ்ணா மீண்டும் அங்கே அமர்த்தப்பட வேண்டும் என்ற உத்தரவு கிடைத்தது. அவர் அந்த ஆய்வை தொடர்ந்தார். தமிழக அரசு அளவில் அதுக்கு ஆதரவு கொடுத்தார். அந்த தோண்டி எடுக்கப்பட்ட தொழில் எச்சங்கள் எல்லாம் இன்னைக்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. கீழடி அருங்காட்சியகத்துல இதெல்லாம் காட்சிக்கு வைத்திருக்கிறார். இந்த தொழில் எச்சங்களை அப்பயே என்ன செஞ்சாங்கன்னா, இங்க வைக்காம பெங்களூருக்கு அனுப்புனாங்க. தமிழ் அமைப்புகள்லாம் எதுக்கு பெங்களூருக்கு அனுப்பணும், எதுக்கு கர்நாடகத்துக்கு அனுப்பணும், தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் தமிழ்நாட்டில் தானே பாதுகாப்பா இருக்கும் என்று கேட்டோம். அந்த முடிவுகள் இந்திய அரசுக்கு உடன்பாடு இல்லை. அவங்க தமிழ் பண்பாட்டை காட்டிலும், தமிழ் நாகரிகத்தை காட்டிலும் தொன்மையான ஒன்று ஆரிய நாகரிகம் இருந்ததா ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார். அந்த நம்பிக்கை அடிப்படையில் இதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எதிர்ப்பு காட்டினாங்க, தடை போட்டாங்க. இறுதியா அந்த அறிக்கையும் அனுப்பப்பட்டுடுச்சு. 2 ஆண்டுகளா அந்த அறிக்கை மீது அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க. இந்த அறிக்கையில ஆய்வாளர்கள் கொடுத்திருக்கிற முடிவுகளுக்கு அவை செல்லும் என்பதற்கான சான்றிதழ் வல்லுநர்களிருந்து பெறணும். வேலிடேஷன் என்று பேர். இந்த வேலிடேஷன் வாங்கணும். இந்த வேலிடேஷன் வாங்குவதற்கு இவ்வளவு காலமும் எந்த முயற்சி செய்யல.
அப்ப நாடாளுமன்றத்துல வெங்கடேசன் போன்ற உறுப்பினர்கள் இதை பத்தி கேள்வி கேட்டாங்க. வெளியில் இது பற்றி விவாதம் வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த அறிக்கையையே திருப்பி ராமகிருஷ்ணாவுக்கு அனுப்புறாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு அனுப்பி எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இந்த ஆய்வுல 3 கட்டங்களாக இந்த அறிக்கையினுடைய முடிவுகள் இருக்கு. ஒன்று, பொது ஊழிக்கு முன் ஒரு 700-800 ஆண்டுகள் இருந்து தொடங்கி 300 ஆண்டுகள் வரைக்கும் ஒண்ணு இருக்கு. பொது ஊழிங்கிறது கிமு கிபி சொல்றதுக்கு பதிலா இப்ப நம்ம பொது ஊழிக்கு முன் பொது ஊழின்னு பிரிக்கிறோம். அப்ப இன்னொரு சில 200 ஆண்டுகள், அப்புறம் பொது ஊழியில வரக்கூடிய 300 ஆண்டுகள் இப்படி இருக்கு. இது எங்களுக்கு சரியான விளக்கம் கிடைக்கல. இவ்வளவு பழமையா இருக்குமாங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. யார் சொல்றா? இந்த அமைச்சர் சொல்ற. இது இவ்வளவு பழமையா இருக்குமான்னு சந்தேகப்படுறோம். ஆனா யாருடைய ஆய்வு முடிவுகளை சந்தேகப்படுறாருன்னா, இது வெறும் ராமகிருஷ்ணாவினுடைய முடிவுகள் அல்ல, அல்லது நம்ம தமிழ்நாட்டு அரசோட முடிவு அல்ல. இது அறிவியல் கூடங்களில் எடுக்கப்பட்ட முடிவு. அமெரிக்காவை சேர்ந்த பீட்டா ஆய்வு கூடத்துலதான் இது 2600 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான அந்த கரிம துண்டுகள்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இன்னைக்கு வளர்ந்த அறிவியல்ல நீங்க ஒரு கரித்துண்டை வைத்துக் கொண்டு அதனுடைய காலத்தை மதிப்பிட முடியும். கார்பன் டேட்டிங் அதுக்கு பேர். இப்ப இன்னொன்னு அங்க கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த அங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கிற பானை ஓடுகள், கருப்பு சிவப்பு நிறத்திலான பானை ஓடுகள், அவற்றில் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு சித்திர எழுத்துக்களை போல இருக்கு. இந்த எழுத்துக்களை யார் எழுதியிருக்கிறாங்க? மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள், குயவர்கள். இந்த மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள் அன்னைக்கு எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள். ஏன்னா பானையை ஒரு இடத்துல செஞ்சு வேறொரு இடத்துல கொண்டு போய் எழுதல, பானை செய்கிறவர்களே எழுதுறாங்க. ஏன்னா அது ஈரமண்ணிலேயே எழுதப்பட்டது. அப்ப அவங்கதானே எழுத முடியும். அப்ப சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் அனைவரும் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள் என்று இதுகாலம் இருந்த நம்பிக்கை. ஏன்னா தமிழ்ல அவ்வளவு பெண்பார்ப்புணவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பெண்கள் படிக்கிறாங்கன்னு அர்த்தம். பிற்காலத்துல ஒரு வர்ண சமுதாயத்துல பெண்களுக்கு படிக்க உரிமை கிடையாது, சூத்திரர்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா அந்த சமுதாயத்துல, இந்த வர்ண பாகுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்துல திணைவழி வாழ்க்கையில பெண்களுக்கும் அனைவருக்கும் எழுத்தறிவு இருந்துச்சு என்பதை இந்த கீழடி அகழ்வாய்வுகள் முடிவு பண்ணுச்சு. சில பெயர்களை கூட படிச்சாங்க. ஆதன் என்று ஒரு பெயர், அதை படிக்கிறாங்க. இப்ப இதை ஒப்பிட்டு பார்க்கிறாங்க, சிந்து சமவெளி எழுத்துக்களோட ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஏன்னா ரொம்ப காலமா இந்துத்துவத்தினுடைய சூழ்ச்சி என்னன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தை தமிழர் நாகரிகம் அல்ல, அது ஆரிய நாகரிகம் என்று கதை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வெறும் சிந்துன்னு சொல்ல மாட்டாங்க, சிந்து சரஸ்வதி. சரஸ்வதி எங்க இருக்காங்க? சரஸ்வதினு ஒரு ஆறு இருந்ததா வேதத்துல இருக்கு. எனவே அந்த ஆறும் சிந்து சேர்ந்துதான் நாகரிகம். ஆனா இது வரைக்கும் சிந்து இன்னைக்கும் இருக்கு. சிந்துவும் இருக்கு. சிந்துவினுடைய 5 கிளை ஆறுகளும் இன்னைக்கும் பாயுது. பாகிஸ்தான்ல பாதி, இந்தியாவில பாதியா இருக்கு. ஆனா சரஸ்வதினு ஒரு ஆறு என்னைக்குமே இருந்தது. அப்படி இருக்கிறதா கண்டுபிடிக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இந்திய அரசு ஒதுக்கிட்டு இருக்கு. இந்த முயற்சிகள் தான் தோத்து போய்கிட்டே இருக்கு. ஏன்னா உண்மைக்கு எதிரான கண்டுபிடிப்புகள், கற்பனைகளை உருவாக்குவதற்கான முயற்சி. இந்த ஏஎஸ்ஐ என்கிற அந்த அமைப்பு இருக்கு பாருங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அதிகாரிகள், RSS சிந்தனை உள்ளவர்கள், இவர்களை போட்டுதான் என்ன பண்றாங்கன்னா, மசூதி இருக்கிற இடத்துல எல்லாம் கீழே ஒரு ராமர் கோயில் இருந்துச்சு, கிருஷ்ணர் கோயில் இருந்துச்சு என்று ஆய்வு பண்ணி முடிவுகளை வாங்குறாங்க. இந்த ஏஎஸ்ஐயால கூட சரஸ்வதி ஆற்றை கண்டுபிடிக்க முடியல. ஒரு கல்ச்சுரல் கமிட்டின்னு ஒரு கமிட்டி, இந்த அமைச்சர் வந்திருக்காரு, இவங்க துறை கலாச்சாரத்துறை, அவங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கல்ச்சர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டு
இந்த கமிட்டியில இடம்பெறுகிறவர்களுக்கு அவங்க கொடுத்த உத்தரவு என்னன்னா, லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ராமர் வாழ்ந்தார், அவர் ஆண்டார் என்பதற்கான தரவுகளை திரட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க. லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால மனித நாகரிகம் கிடையாது, சமூக வாழ்க்கையும் கிடையாது, மன்னராட்சியும் கிடையாது. இதெல்லாம் சுத்தமா கட்டுக்கதை. இந்த புராண கதைகளை மெய்ப்பிப்பதற்காகவே இவங்க இந்த ஏஎஸ்ஐ எப்படி அரசியல்ல அவங்க இந்த இடி, சிபிஐ, என்போர்ஸ், இந்த வருமான வரி இதெல்லாம் பயன்படுத்துறாங்க பாருங்க. அதே மாதிரி இந்த தமிழர் நாகரிகத்தினுடைய தொன்மையை மறுப்பதற்காகவும், ஆரிய நாகரிகம் எல்லாத்துக்கும் முந்தையதுன்னு காட்டுவதற்காகவும், தமிழ் உள்ளிட்ட மொழிகள், வளமான மொழிகள், இந்த மொழிகள் எல்லாம் கூட சமஸ்கிருதம் போட்ட குட்டிகள் என்று மெய்ப்பிப்பதற்காகவும் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தின. இந்த ஷெகாவத் இப்படி பேட்டி கொடுக்கிற அதே நேரத்துலதான் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்திலேயே சொல்றாரு, இந்திய மொழிகள் எல்லாவற்றுக்கும் சமஸ்கிருதம் தான் தாய்கிறார். சமஸ்கிருதம் ஒரு செத்த மொழி, இன்னைக்கு எங்கேயும் மக்கள் பேசுற மொழி அல்ல. அந்த மொழிக்கு இந்திய மொழிகள்லாம் பிறந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? தமிழுக்கும் தாய் சமஸ்கிருதம்ங்கிற. இது எப்படிப்பட்ட அநியாயமான ஒரு கற்பனை, அவதூறு! கன்னடத்துக்கு தமிழ் தாய் சொன்னாலே பொறுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய கன்னட வெறியர்கள் கன்னடத்துக்கும் சமஸ்கிருதம் தாய்ங்கிறத பத்தி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அமித்ஷா எப்படி இப்படி பேசலாம் என்று கர்நாடக பிஜேபியினர் சொல்லணும்ல, சொல்லல. அந்த நிலையிலதான் இப்ப இந்த அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. நிச்சயமா இதற்கு தெளிவான விடை அமர்நாத் ராமகிருஷ்ணாவும் இந்த அகழாய்வில் ஈடுபட்ட அதிகாரிகளும் வழங்குவார்கள், அதுல சந்தேகமே இல்லை. அவங்க எல்லாம் இதுல ரொம்ப உறுதிப்பாடு உடையவர்கள். அதனால நம்ம நம்புறோம் இவருடைய இந்த முயற்சி பலிக்காது. இன்னும் சொல்ல போனால் சிந்துவெளி எழுத்துக்களையே படிக்கிற காலம் நெருங்கிடுச்சு. ஏற்கனவே பல அறிஞர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப தமிழக அரசு அந்த சிந்துவெளி எழுத்துக்களுக்கு அங்கீகாரம் வழங்க போறாங்க. அது தமிழ்தான் வரப்போகுது. அப்ப சிந்து நாகரிகம் பற்றிய உண்மைகள் தெரியும். இந்திய திணைக்கண்டம் முழுவதிலும் தமிழ் மக்களிடையே பேசப்பட்டது. இந்திய திணைக்கண்டம் முழுவதிலும் தமிழ் நாகரிகம் கோலோச்சியது என்பது உறுதியா. வரலாற்றை நீங்க வடக்கிலிருந்து எழுத தொடங்க முடியாது, தெற்கிலிருந்துதான் எழுத தொடங்க வேண்டும் என்பதும் நிரூபணமாகும். அதனால அந்த அமைச்சருடைய அந்த அறிவிப்பு உள்நோக்கம் கொண்டது, பொய்யானது. அது உண்மைகளை புரட்டக்கூடியது, நரியை பரியாக்குவதும் பரியை நரியாக்குவதுமான முயற்சி. அது தோற்கடிக்கப்படும், உறுதியா தோற்கடிக்கும். சேது சமுத்திர திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போக்கு போச்சு. என்னன்னா, ராமருடைய பாலத்தை நீங்க எப்படி இடிப்பீங்க, அது ராமர் பாலம் இருந்த இடம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் தொழில்நுட்ப ஆதாரங்கள் எதுவுமே இல்ல அப்படிங்கிறப்போ நம்மோட கீழடிக்கு மட்டும் ஏன் இப்படி கேட்கணுங்கிற ஒரு விமர்சனம் இருக்குதே சார், அதை எப்படி பாக்குறீங்க? அது அருமையான கேள்வி. அதாவது இந்த சேது என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அது மேடு என்பதை குறிக்கும். அந்த கடல்ல கடல் அலைகள் வீசும்போது இந்த காற்று போக்குக்கு ஏற்ப மணல் திட்டுகள் சேரும். இந்த மணல் திட்டுகளாலேயே சில தீவுகள்லாம் உருவாகி இருக்கு. அப்படி மணல் திட்டுகள் சேரும் போது அது மேடா இருக்கு. இந்த மேடு தான், அதுலதான் அவங்களுக்கு அந்த மன்னர்களுக்கு சேதுபதிகள்னு பேர். அவர்கள் மேட்டை ஆளுகிறவர்கள். இந்த மேட்டை போய் பாலம்னு எப்படி பேர் வைக்கிறது? வெள்ளக்காரன் என்ன பண்ணா, அவனும் பாலம்னு ஒரு பேர் வச்சான், ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு பேர். ஆனா உண்மையில ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு அவன் சொல்லல, பேர் அவ்வளவுதானே, ஆடம்ஸ் பிரிட்ஜ் என்று பேர் வச்சான். நம்ம மூக்குல இந்த ஒரு பகுதி இருக்கே, இதுக்கு ஒரு பிரிட்ஜ்னு பேர். இது உடல் உறுப்புகள் ஒன்று, இது பிரிட்ஜ். இந்த மூக்கு உடைஞ்சு போச்சுன்னா பிரிட்ஜ் உடைஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். அது மாதிரி சொல்லப்பட்டதை போய் உண்மையிலேயே இது ராமர் பாலம் என்று சொல்லி ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அதை வைத்துக் கொண்டு ஒரு திட்டத்தையே தடுத்து நிறுத்தியவர்கள், அதை ஒரு ஆதாரமா காட்டி இன்னைக்கு நிறுத்திட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு போய் அதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டா கேட்க கூடாதுங்கிறாங்க. இதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு திருப்பு முனை எதுன்னா 92ஆம் ஆண்டு அவங்க பாபர் மசூதி இடிச்சதுதான். பாபர் மசூதியை இடிப்பதற்கு அவர்கள் சொன்ன ஆதாரம் என்ன? அதுதான் ராமர் பிறந்த இடம். ராமர் அங்க பிறந்தாரா? எங்க?
வீட்லயா, மருத்துவமனையிலயா, யார் மருத்துவம் பார்த்தது? எப்படி நம்ம அவங்க இதை சொல்லி இந்த இடிக்க சொல்லலாம் யாருமே கேட்க போறதில்ல. நீ என்ன வேணாலும் நம்பிக்கிட்டு எங்களுக்கு தவளை இல்ல கருத்த. அத்வானி என்ன சொன்னாரு? இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்க கூடாது. இது இந்துக்களின் நம்பிக்கை அப்படின்னு சொன்னார். முடிஞ்சு போச்சா? அவங்க ஆதாரம் கொடுக்கல. ஆனா இங்க என்ன பண்றாங்க? ஆதாரம் என்ன? விஞ்ஞான ஆதாரம் இருக்கா? சான்று இருக்கா? என்று கேட்கிறேன். கேட்கட்டும். அதனால எதுவுமே கெட்டு போகாது. யாரும் இதை எடுத்து மறைக்க முடியாது. புதிய ஆதாரங்கள் வரும். புதிய அகழ்வாய்வுகள் செய்யணும். நாம ஒரு உதாரணம் சொல்றேன். காவிரிப்பட்டினம் பூம்புகார்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வரைக்கும் கடலுக்குள்ள ஆய்வு பண்ணியா பழைய நகரங்களுடைய ஆதாரங்கள் கிடைச்சு. நீங்க பூம்புகார் போனா அங்க நீங்க பார்க்கலாம். அங்க அந்த மாளிகையிலேயே ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா இந்த முழு ஆய்வு இன்னும் செய்யப்படல. அதுக்கு காசு இல்லை. அரசு காசு ஒதுக்க மறுக்குது. அதனால என்ன நஷ்டம் நமக்கு? தமிழர்களுக்கு இங்க ஒரு துறைமுகப்பட்டினம் இருந்துச்சு. காவிரி கடலோடு கலக்கிற இடத்துல நடந்துச்சு. இது வெறும் கதை அல்ல, கற்பனை அல்ல. நாம் அங்கு வெளிநாட்டு வணிகர்கள் வரப்போக இருந்தாங்க. அங்க நாளங்காடி இருந்துச்சு. அப்ப இரவுலயும் சந்தை இருந்துச்சு, பகல்லையும் சந்தை இருந்துச்சு. அங்க மிக அபூர்வமான பொருட்கள் விற்பனை ஆனிச்சு. வெளியிலேருந்து வந்தவர்கள் தங்குவதற்கு தனி வீதிகள் இருந்துச்சு. இவ்வளவு உண்மைகள் இருக்கு. சிலப்பதிகாரத்துல இதெல்லாம் எழுதப்பட்டு இளங்கோவடிகள் எழுதியிருக்கிறார். இப்ப இதெல்லாம் ஆதாரங்களோடு மெய்ப்பிக்கப்படும். நம்ம இவ்வளவு நாளும் சங்க இலக்கியங்களை கொண்டுதான் வரலாற்றை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. அதுவும் உருட்டி திரட்டி ஆதாரம், கண்ணுக்கு மெய்யான ஆதாரம் கிடைக்குது. கல்லுல செய்த ஆதாரம். அந்த கல்லுல எழுதின எழுத்து பாருங்க. அப்படிப்பட்ட வரலாற்று சான்றுகள். இதை தடுப்பதற்கு இந்துத்துவ அரசு முயல்கிறது. அதனுடைய சான்றுதான் இந்த ஷெகாவத்தினுடைய கடிதம். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. நீங்க 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதுண்டோன்னு இந்த ஷெகாவத்தினுடைய கைகள், நிர்மலாவினுடைய கைகள், இவரு அமித்ஷாவோட கைகள், மோடியினுடைய கைகள், இந்த எல்லா கைகளும் சேர்ந்தாலும் தமிழர்களுடைய தொன்மை, தமிழர் நாகரிகம், தமிழின் சிறப்பு பற்றிய உண்மைகளை என்றைக்கும் மறைக்க முடியாது. எல்லாமே வெளியே வந்தே பொறுத்திருந்து பாருங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.